அனைத்து முகநூல் நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தையும் நன்றிகளும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு பார்த்தீங்கன்னா மக்கள் ஒரு அத்தியாவசிய பொருளாக ஒரு பொருள் பயன்படுத்துறது பார்த்திங்கன்னா நம்மளுடைய வாகனம். ஒரு வேலைக்கு போகிறதா இருக்கட்டும், ஒரு ஏதோ பக்கத்தில் போகிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அந்த காலத்தில் தான் நடந்து போயிட்டு இருந்தாங்க. இப்போ வாகனம் வந்த பிறகு பார்த்திங்கன்னா எல்லாருமே ஒரு வாகனம் இருந்தால் தான் ஒரு வேலை செய்ய முடியும் அப்படின்ற லெவலில் எல்லாமே வந்துருச்சு. இதை தொடர்ந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒவ்வொரு வாகனங்கள், 2 சக்கர வாகனமாக இருக்கட்டும், 4 சக்கர வாகனமாக இருக்கட்டும், இது இருந்தால் தான் எங்கேயுமே நம்ம ஒரு பயணிக்க முடியுது. ஒரு வேலைக்கு போகிறதா இருக்கட்டும், ஒரு காலேஜ் போகிறதா இருக்கட்டும், ஒரு ஸ்கூலுக்கு போகிறதா இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய விஷயம், ஒரு ஹாஸ்பிட்டல் போகிற விஷயமா இருந்தாலும் அடிக்கடி எடுத்துகிட்டு போகக்கூடிய விஷயம் பார்த்திங்கன்னா வாகனம். இந்த வாகனத்தை பார்த்திங்கன்னா எல்லாருமே அவங்க ரொக்க பணம் போட்டு பார்த்திங்கன்னா யாருமே வாங்குறதில்ல. ஏன்னா இப்போ இருக்க கால சூழ்நிலைகள் தொழில் ரீதியாக எல்லாமே முடங்கி இருப்பதால் பார்த்திங்கன்னா அவங்கவுங்க பார்த்திங்கன்னா ஒரு ஃபைனான்ஸ் ரீதியாக இந்த மாதிரி ஒரு டிவி மூலயமா ஒரு இதாக வண்டி எடுக்கிறாங்க. அப்போ இந்த வண்டி எடுக்கும்போது பார்த்திங்கன்னா அவங்க ஏதோ 1 மாதம் 2 மாதம் இந்த மாதிரி ஒரு தவணைகள் கேட்கும்போது ஏதோ ஒரு முடியாத சூழ்நிலையில் வருது இல்லைங்களா. ஏன்னா மனுஷன் எல்லாருமே இப்படியே இருக்க முடியாது. இப்போ இன்றைக்கி இருக்க மனுஷன் நாளைக்கு தூங்கி இருந்துருச்சா அது நிஜம் அப்படின்ற மாதிரி பார்த்திங்கன்னா இப்போ காலங்கள் மாறி போய்கிட்டு இருக்குது. அப்போ அந்த கட்டத்தில் பார்த்திங்கன்னா அவங்க சூழ்நிலைகள் ஏதோ ஒரு ஹாஸ்பிட்டல் செலவு, ஏதோ ஒரு இந்த மாதிரிலாம் ஏதோ ஒரு செலவு வந்துருச்சு அப்படின்ற பட்சத்தில் அவங்களால கட்ட முடியாது. அப்போ இந்த கட்ட முடியாத பட்சத்தில் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஏதோ 1 நாள் 2 நாள் தவணை கேட்குறாங்க, இல்லைன்னா 1 வாரம் தவணை கேட்குறாங்க, இல்லை அப்படின்னா 1 மாதம் தவணை கேட்குறாங்க, இல்லை அப்படின்னா ஒரு 2 மாதம் கூட இந்த மாதிரி அப்படின்னு சொல்லி அவங்கக்கிட்ட அந்த எங்கே ஃபைனான்ஸ் போட்டு வாங்குறாங்களோ அந்த நிறுவனத்தில் அவங்க கேட்குறாங்க. அப்போது அந்த கேட்கக்கூடிய நேரத்தில் பார்த்திங்கன்னா அந்த நிறுவனத்தில் வரக்கூடிய ஊழியர்கள், அந்த ஊழியர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நீங்கள் முதல்ல வண்டியை கொடுங்க அப்படின்னு சொல்லி 1 மாதம் 2 மாதம் தவணை கேட்டால் கூட வண்டியை பிடிங்கிட்டு போயிடுறாங்க. இது போக அவங்களோட இல்லை அப்படின்னா வண்டி பூட்டி சைடில் இருந்தால் கூட அவங்க என்ன பண்ணுறாங்க, லாக்கை உடச்சி எடுத்துகிட்டு போயிடுறாங்க. அப்போ இந்த மாதிரி எடுக்கும்போது பார்த்திங்கன்னா அவங்க மக்கள் ஒரு வருஷம், இப்போ 2 வருஷம் டிவி போட்டுருக்காங்கன்னா 1 வருஷம் கட்டியிருப்பாங்க. எப்போதும் 12 மாதம் போடுவாங்க, 15 மாதம் போடுவாங்க. இந்த மாதிரி ஒரு வருஷத்தை வாகனம் விலைவாசி பொறுத்து அந்த மாதிரி போடுறாங்க. எந்த வாகனம் எடுக்கிறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி. ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 15 டிவி போட்டிருக்காங்கன்னா 10 டிவி கட்டிடுவாங்க. ஆனால் அந்த 10 டிவி கட்டி கூட ஒரு 5 டிவி மட்டும் பெண்டிங் இருக்கும், ஒரு இல்லை 2 டிவிலாம் பெண்டிங் இருக்கும். ஆனால் அதுக்காண்டி பார்த்திங்கன்னா மக்கள் உழைச்சி இந்த பணத்தை அவங்க கட்டியிருக்க பணத்தை கூட ஈஸியாக பார்த்திங்கன்னா வண்டியை பறிமுதல் பண்ணிட்டு போடுறாங்க. இந்த பறிமுதல் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா சட்ட ரீதியாக பார்த்தோம் அப்படின்னா அவங்களுக்கு ரைட்ஸே கிடையாது. என்ன அப்படின்னா அந்த நிறுவனங்கள் இது போன்ற அடியாளுக்களையும் குண்டர்களையும் வச்சு வண்டியை தூக்கிட்டு போகிறாங்க. இந்த வண்டியை தூக்கிட்டு போகிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த வண்டியை தூக்கிட்டு போகிறவங்க பார்த்திங்களா, அந்த தூக்கிட்டு போகிறது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு வண்டிக்கு இந்த மாதிரின்னு சொல்லி அவங்க விலை பேசிக்கிறாங்க. யார் அந்த வண்டியை பறிமுதல் பண்ண வரக்கூடிய அந்த குண்டர்களுக்கு என்ன பண்ணுறாங்க, ஒரு வண்டியை தூக்கிட்டு வந்தேன்னா 500 ரூபா தரேன், 1000 ரூபா தரேன், நீ எப்படியா தூக்கிட்டு வந்துடு, அவங்க இன்னும் அவங்களை அடிச்சு போட்டு கூட தூக்கிட்டு வந்துடு. ஆனால் இந்த மாதிரி பார்த்திங்கன்னா நிறையா வண்டியிலலாம் தள்ளி விட்டு கூட சாவி இடத்துல எடுத்துகிட்டு போயிருக்கிறாங்க. இது பார்த்திங்கன்னா மிக மிக சட்டப்படி குற்றம். இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம பாட்னா நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, இந்த மாதிரி வாகனத்தை ஒருத்தர்கிட்ட இருந்து நம்ம பறிமுதல் பண்ணுறதுக்கு அதாவது பாட்னா உயர்நீதிமன்றம் நம்ம அறிக்கை விட்டுருக்காங்க. இந்த மாதிரி ஆர்டர் போட்டிருக்காங்க. என்ன அப்படின்னா, யாருக்கிட்டையும் எந்த ஒரு பொருளையும் கோர்ட்டு அனுமதி இல்லாமல் பறிமுதல் பண்ணுறதுக்கு ரைட்ஸ் கிடையாது. அப்படி பறிமுதல் பண்ணினாலும் கூட நம்மளுடைய கோர்ட்டில் இருந்து உத்தரவு பார்த்திங்கன்னா நம்ம சீசிங் ஆர்டர் கண்டிப்பாக கோர்ட்லேருந்து வாங்கிட்டு வரணும். ஆனால் இந்த விஷயத்தை பார்த்திங்கன்னா எந்த ஒரு நிறுவனமும் செய்கிறது கிடையாது. நேராக போக வேண்டியது, காலையில் போக வேண்டியது அவங்க இந்த பாவம் அந்த மக்கள் எந்திரிச்சு வேலைக்கு போகணுன்னு கிளம்பிக்கிட்டு இருப்பாங்க, வண்டியை பிடிக்கிட்டு போகிறாங்க. அவங்க அந்த வாரம் போல் அவங்க வேலைக்கே போக முடியாது. ஏன்னா அந்த வண்டி இருந்தால் தான் அதை வச்சு அவங்க ஒரு தொழில் பண்ணி அதை இதை பண்ணி குடும்பத்தை நடத்த முடியும். அப்போ இதெல்லாம் பார்த்திங்கன்னா இதெல்லாம் சட்டப்படி குற்றம். இதை மக்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, எந்த வாகனமாக இருந்தாலும் சரி, நம்ம ஒரு நாள் இந்த தவணை கேட்குறதுக்கு தவணை கால அவகாசம் கொடுக்கறதுக்கு சட்ட ரீதியாக நம்ம அது எல்லாமே இருக்குது. ஆனால் இந்த சட்டத்தை மதிக்காமல் தான் பார்த்திங்கன்னா அந்த குண்டர்களும் அந்த நிறுவனத்திலிருந்து வரக்கூடிய அடியாட்கள் தான் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா பறிமுதல் பண்ணுறது. இதனால் மக்கள் தெரிஞ்சுக்கக்கூடிய விஷயம். இது நான் ஒரு விழிப்புணர்வாக மக்கள் புரிஞ்சுக்கணும், மக்கள் எல்லா இடத்துலையும் இந்த சட்டத்தை கொண்டு சேர்க்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தில் இந்த இது நான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பறிமுதல் பண்ணுறதுக்குலாம் ரைட்ஸே கிடையாது. இதனால் மக்கள் தெரிஞ்சிக்கக்கூடிய விஷயம், வாகனத்தை பறிக்க வந்தாங்கன்னா நீங்கள் சீசிங் ஆர்டர் வாங்கிட்டு வாங்க, கோர்ட்லேருந்து நீங்கள் சீசிங் ஆர்டர் வாங்க, வண்டி தரோம் அப்படின்ற மாதிரி பேசுங்க. அதுக்கு மாரி அப்படின்னா நீங்கள் சட்ட ரீதியாக சட்டத்தை அணுகுங்க.
நீங்கள் வண்டியை வந்து ஐயா ஜாமீன் பயப்படாதீங்க. ஏன்னா நிறையா பேருக்கு பார்த்தீங்கன்னா எத்தனையோ பேரை நாங்கள் பார்த்துருக்கோம், பயந்துக்கிட்டு கொடுக்குறாங்க. ஏன்னா அவங்க வரக்கூடியவர்கள் அந்த மாதிரி அடியாட்கள் மாதிரி இந்த மிரட்டுறது. ஆனால் இந்த மிரட்டலுக்கு யாரும் பயப்பட வேண்டாம். இந்த இந்த மிரட்டலுக்கெல்லாம் யாருமே பயப்பட தேவையில்லை. நம்ம சட்ட ரீதியாக சட்ட பாதுகாப்பு நமக்கு உள்ளது. கடன் கொடுத்தவங்களுக்கும் உள்ளது. கடன் கொடுத்தவங்களுக்கும் சட்ட ரீதியாக வந்து ஒருத்தர் வாங்கியிருக்காங்க அப்படின்னா அவங்க சட்ட ரீதியாக வந்து அவங்க அணுகலாம். அதே மாதிரி பணம் நம்ம வாங்கியிருக்கோம், கடன் வாங்கியிருக்கோம் அப்படின்னா நமக்கும் வந்து சட்ட ரீதியான இதுகளும் இருக்குது, நடைமுறைகள் இருக்குது. ஆனால் அதை வந்து அவங்க வந்து பயன்படுத்துறது கிடையாது. அதனால் நீங்கள் வந்து அதுக்கெல்லாம் எதுக்கும் பயப்பட வேண்டாம். நீங்கள் வந்து தைரியமாக பதிலை சொல்லுங்கள். வண்டி கேட்டாங்கன்னா வண்டியை கொடுக்காதீங்க. நீங்கள் சட்ட ரீதியாக கோர்ட்லேருந்து சீசிங் ஆர்டர் வாங்கிட்டாங்க, முறையாக வாங்கிட்டாங்க, நாங்கள் தர்றோம் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லிக்கோங்க. இந்த ஒரு விஷயத்துக்கு யாரும் பயப்பட வேண்டாம். நன்றி, வணக்கம்.